ஹாய் கைஸ், இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கும் சூப்பரான ப்ராஃபிட். மண்டே மார்க்கெட் டிராபிக் மார்க்கெட்டை சொல்லுவேன், ஃப்ரைடே மார்க்கெட் உங்களுக்கு ரைட்டர்ஸ் மார்க்கெட்டை சொல்லுவேன். ஓகே, இந்த ரெண்டு நாளும் ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளோட லைவ் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இன்னைக்கு 6,000 rupees ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல எனக்கு லாஸ் ஆச்சு. செகண்ட் ட்ரேட்ல பார்க்கும்பொழுது எனக்கு அதை ரிகவர் பண்ணி 4,000 5,000 rupees லாஸஸ். ஓகே, ஓவராலா பார்க்கும்போது லாஸஸ் 5 to 6,000 லாஸஸ் இருந்துச்சு. தேர்ட் என்ட்ரியில தான் எனக்கு இன்னைக்கு 8,955 rupees நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இந்த லாஸை ரீகவர் பண்ணி ஓகே, இந்த மைண்ட் செட்டுக்குள்ள இருக்கணும். ட்ரேடிங் என்றால் ஸ்கேல்பிங் என்றால் குயிக் என்ட்ரி ஒரு குயிக் எக்ஸிட், 3 minutes டைம் ஃப்ரேம், 1 candle என்ட்ரி 1 candle எக்ஸிட். எப்பவுமே மைண்ட் செட் பொறுத்தவரை லாஸை ஹோல்டு பண்ணக்கூடாது, இன்னும் மார்க்கெட் மேல போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவில ட்ரேட் பண்றவங்க எல்லாருமே அதுதான் நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் பொழுது உங்களை டிராப் பண்றதுக்கு மார்க்கெட் காத்துட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, நீங்க மார்க்கெட்டுக்காக நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க, மார்க்கெட் சம்பாதிக்கணும்னு நீங்க விட்டுறீங்க, நீங்க சம்பாதிக்க மாட்டேறீங்க. சின்னதா லாக் பண்ணுங்க, 1,000 rupees லாக் பண்ணுங்க, 4,000 rupees லாக் பண்ணுங்க, 5,000 rupees லாக் பண்ணுங்க. மந்த்லி எண்ட்ல நல்ல ஒரு உங்க கேபிட்டல் கெயின் ஆயிருக்கு, நீங்க கண் கூட பார்க்கலாம். ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்னிங் ட்ரேட் 9:50 to 10:30 ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ட்ரேட் பண்ண வேண்டாம். பர்டிகுலர் டைம்ல மட்டும் நீங்க பண்ணுங்க, அது அல்டிமேட் லெவல்ல போய் சேரும். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. லைவ் ட்ரேட் இப்படிதான் இருக்குன்னு தெரியாது. ஓகே, இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். லைவ் ட்ரேட் வேணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிப்ளை வந்து சேரும். டோட்டல் கொஞ்சம் பிஸியா இருந்துச்சு, நிறைய பேருக்கு வந்து ரிப்ளை வந்திருக்காது, சாரி. ஓகே, கண்டிப்பா ரிப்ளை வரும். நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸஸ் நெக்ஸ்ட் மந்த் தான் நான் உங்களுக்கு 1 month 1 time தான் கிளாஸஸ் வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். ஆனஸ்டான ட்ரேடர் மட்டும் நீங்க அதுக்குள்ள வாங்க. ஃபேக்கான ட்ரேடர் தயவு செஞ்சு வேண்டாம். அவங்களாவது சம்பாதிக்க விடுங்க, நீங்க உள்ள வந்து அவங்கள குழப்ப வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க செய்யுங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க செய்யட்டும். ரைட், லைக் ஒன், கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஓகே, பபாய், தேங்க்யூ. ஹாய் guys, குட் மார்னிங் எவ்ரிவன், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சென்சஸ்ல ட்ரேட் பண்ண போறோம். சென்சஸ் ட்ரேடிங். சென்சஸ்ல பார்க்கும்போது ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிட்டு புல்லிஷா மாறிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைனோட ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, 82,400 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் நான். 82,400 கால் ஆப்ஷன் சென்செக்ஸ். ஒன் லாட் சைஸ் 7,672 rupees போயிட்டு இருக்கு. நம்ம குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். 500 குவான்டிட்டிஸ். அதே மாதிரி புட் சைட்ல பொறுத்தவரையும் 82,200 புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிருக்கேன். ரைட், ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்பிங் புட் சைடுக்கான வியூ. ரைட், எவ்ரி ஒன் ரெடி ஃபார் பி சைட். 82,200 புட் ஆப்ஷன். ஓகே, வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே, I will enter for P side market order. Market order enter 500 quantities, 1,000, 3,000 profits, 3,000 in the high value, 5,000 profits, super. 5,000, 5,000 at least in the high value மாது மார்க்கெட் வரணும். 4,000, 5,000 போயிட்டு இருக்கு. 6,000 இங்க ஒரு கிராஷ் மூமெண்டம் வரணும். ஒரு அழகா 450 லெவல் வரையும் தொடரும். 3,000 profits, 5,000 again, super. 4,000, 5,000 போயிட்டு இருக்கு. 3,000, ஓகே, 2,000, 1,000. இந்த லோ லெவல ஒன் டைம் ஆகுது மார்க்கெட் டச் பண்ணணும். 82,248 லெவல அகைன் 3,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 3,000, ஓகே, ரெடி ஃபார் ரெடி. ஓகே, ரிட்டர்ஸ் ஆயிடுச்சு, மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, 4,000 லாஸ்ல இருக்கு. 4,000 லாஸ். ஓகே, சின்ன ஒரு மூமெண்டம் ஆக பாசிபிள். சின்ன ஒரு மூமெண்டம். 500, 600 லாஸ், 3,000 லாஸ். ஓகே, எவ்ரிவன் கட் யுவர் போர்ஷன்ஸ். கட் யுவர் போர்ஷன்ஸ். சப்போர்ட்டிங் லெவல்ஸ் 5,000. இப்போ வரையும் நம்மளுக்கு லாஸ் பார்க்கும்போது 5,789 rupees வந்து லாஸ் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல. ஏன்னா இது கிராஸ் ஓவர் ஆயிருக்கணும், மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ரைட், 370க்கு மேல போச்சுன்னா நம்ம கால் சைடுக்கான என்ட்ரிஸ் கொடுக்கலாம்.
370க்கு மேல. ஓகே, கால் சைடு என்ட்ரிஸ் கொடுக்கலாம். அங்க டிராப் ஆவாங்க நிறைய பேர். ஆனால் புட் சைடில் டிராப் பண்ணா கால் சைடுக்கான ப்ராஃபிட்ஸபிள் கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் லிமிட் ஆர்டர் பேஸ் பண்றேன் 500 குவான்டிட்டிஸ் ஃபார் கால் சைட். 370 லெவல்ல என்ட்ரி ஆக போகுது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் ரியாக்ட் ஆகணும், இல்லைன்னா இந்த ஹையை உடைச்சு மேலே க்ளோசிங் வைக்கணும். 364. ஓகே, என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரி ஆயிருக்கு. 500,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 2000 ப்ராஃபிட்ஸ். 3000, 3000, 6000, சூப்பர். 7000. இந்த லோ ஆண்ட இன் பண்ணணும். புட்டுக்கான ஆப்ஷன் பிரீமியம் வந்து இந்த லோ லெவல்ல கட் பண்ணணும். ஓகே, காலுக்கான பிரீமியம் இந்த ஹை லெவல்ல டச் பண்ணணும். 413 லெவல். இப்போ 5000, 6000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. ஓகே, 8000 அருமை. லாஸ் ஓவராலா 11,000. ஓவராலா லாஸ்க்கு ரிகவர் ஆயிடுச்சு. 11,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. ஓகே, 14,000 சூப்பர். 16,000 அருமை. 16,000 ஒரு சின்ன ஓகே எக்ஸிட் 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 70,000 எக்ஸிட் பண்ணிருக்கோம். ஓவராலா ப்ராஃபிட் ஸ்கேல்பிங் வரல 18,955 rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். போதும். ஏன்னா இன்னைக்கு மண்டே மார்க்கெட் வெரி ரிஸ்கி மார்க்கெட். அந்த அளவுக்கான ரிஸ்க் எடுக்க கூடாது. இப்போ பார்க்கும்போது 2 ட்ரேட்ல நம்மளுக்கு ட்ராப் பண்ணுச்சு. இது வந்து புட்டுக்கான பிரீமியம் மெல்ட் பண்ணிட்டு காலுக்கான பிரீமியம் ஹை லெவல்ல பிரேக் அவுட் பண்ணிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை ரியாக்ட் பண்ணு சொல்லியிருந்தேன் 82,374 லெவல. அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கும். போதும். ஸ்கேல்பிங் இஸ் த பெஸ்ட் வே. ஓகே, இன்னைக்கான ட்ரேட் ஓவர். தேங்க்யூ.